இந்த வீடியோவில் நம்ம ஃபேஷியல் நர்வ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபேஷியல் நர்வ், ஸோ இட் இஸ் ஆல்சோ known as the 7th cranial nerve. இதுதான் 7வது cranial nerve, emerges out of the lower pons of the brainstem. ஸோ brainstemல 3 பகுதி இருக்குது: மிட் பிரெயின், பான்ஸ், மெடுலா ஆப்லாங்கட்டா. அதாவது மேலே இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிட் பிரெயின் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது பான்ஸ் வரும், மூணாவது மெடுலா ஆப்லாங்கட்டா வரும். அந்த பான்ஸினுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து இந்த ஃபேஷியல் நர்வ் எமர்ஜ் ஆகுது. ஸோ இட் இஸ் எ மிக்ஸ்டு சென்சரி அண்ட் மோட்டார் காம்போனண்ட். ஸோ இந்த நர்வில் சென்சரி காம்போனண்ட்டும் இருக்குது, மோட்டார் காம்போனண்ட்டும் இருக்குது. சென்சரி நர்வாகவும் ஒர்க் ஆகும், மோட்டார் நர்வாகவும் இது ஒர்க் ஆகுது. அடுத்தது நியூக்ளியை ஃபார் ஃபேஷியல் நர்வ். ஃபேஷியல் நர்வில் என்னென்ன நியூக்ளியஸ் இருக்குது? ஃபேஷியல் நர்வ் எந்தெந்த நியூக்ளியஸ்லேருந்து எமர்ஜ் ஆகி வருது, எந்த நியூக்ளியஸை போய் முடிவடையுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஷியல் நர்வ் நியூக்ளியை ஆர் பேரண்ட் நியூக்ளியஸ் ஃபவுண்ட் ஆன் தி போத் சைட்ஸ். ஸோ ஃபேஷியல் நர்வ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் நர்வ் கிடையாது, அது ஒரு பேரண்ட் நர்வ். அது ரெண்டு பக்கமும் இருக்கும், வலது பக்கமும் இருக்கும், இடது பக்கமும் இருக்கும். ஸோ இட் வில் present both sides, on the both sides, on the right side and also on the left side. So there are 4 nuclei for the facial nerve. So facial nerve அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த 4 நியூக்ளியை பற்றி நம்ம தெரிஞ்சு ஆகணும். ஸோ அந்த 4 நியூக்ளியை என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், facial nerve proper nucleus or branchiomotor nucleus of the facial nerve or principal motor nucleus of facial nerve. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியை. ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைய பேர் என்ன? Facial nerve proper nucleus or branchiomotor nucleus of the facial nerve or principal motor nucleus of facial nerve. Second nuclei, superior salivatory nucleus. Third one, nucleus of the tractus solitarius. Fourth one, spinal tract of trigeminal nuclei. ஸோ இந்த 4 நியூக்ளியோட பேரும் நமக்கு மனப்பாடமாக தெரியணும். இந்த 4 நியூக்ளியை பேர் தெரிஞ்சால் தான் இந்த ஃபேஷியல் நர்வை நம்ம முழுசாக படித்ததாக ஒரு அர்த்தம் இருக்கும். தென் இந்த ஸ்லைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 டயக்ராம்ஸ்லையும் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அண்ட் கொரோனல் செக்ஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அட் தி லோயர் பார்ட் ஆஃப் தி பான்ஸ், பான்ஸினுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம வெட்டி பார்க்கும்போது, ட்ரான்ஸ்வர்ஸாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் நர்வ் எப்படி எமர்ஜ் ஆகுது, எந்தெந்த நியூக்ளியஸில் இருந்தெல்லாம் இது எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு இங்கே கிளியராக பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபேஷியல் நர்வ் அப்படிங்கிறது இந்த 4 நியூக்ளியஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ். என்னென்ன நியூக்ளியஸு? ஃபஸ்ட்டு ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியஸ் ஆர் பிராங்கியோமோட்டார் நியூக்ளியஸ், இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியஸ், மூணாவது நியூக்ளியஸ் சாலிட்டரியஸ், நாலாவது spinal tract of the trigeminal system. ஸோ இந்த 4 நியூக்ளியஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த காம்போனன்ட்ஸ் ஒட்டுக்க சேர்றது தான் ஃபேஷியல் நர்வ் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். ஸோ இந்த கொரோனல் செக்ஷனில் பாருங்கள், ஸ்பைனல் நியூக்ளியஸ், அதாவது ஸ்பைனல் tract of the trigeminal system, நியூக்ளியஸ் ஆஃப் தி tractus solitarius, ஃபேஷியல் நர்வ்னுடைய ப்ராப்பர் நியூக்ளியஸ், அண்ட் ஹியர் இட் இஸ் தி superior salivatory nucleus. ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இந்த நியூக்ளியஸஸ் எப்படி இருக்குது, அது எப்படி இருந்து எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இந்த 2 டயக்ராம்ஸ்லையும் நாம் கிளியர் கட்டாக பார்க்குறோம். அடுத்த ஸ்லைடு. இந்த ஸ்லைடில் நம்ம ஒவ்வொரு நியூக்ளியஸ், அதாவது நாம் பார்த்துட்ருக்க இந்த 4 நியூக்ளியஸ், அதனுடைய பொசிஷன்ஸ் எங்கெங்கே இருந்து இதெல்லாம் எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட், பிரின்சிபல் மோட்டார் நியூக்ளியஸ் ஆஃப் தி ஃபேஷியல் நர்வ் ஆர் branchiomotor nucleus of the facial nerve. So it presents at the lower end of the pons. Pons நுடைய கீழ் பகுதியில் இந்த principal motor nucleus of the facial nerve இருக்குது. Then, so this is the position for the superior salivatory nuclei. Then, this is the nucleus of the tractus solitarius nucleus.
அடுத்தது இதுதான் ஸ்பைனல் ட்ராக்ட் ஆஃப் தி ட்ரைஜெமினல் சிஸ்டம். ஸோ இந்த 4 நியூக்ளியஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த ஸ்லைடு போவோமா? ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம மிடில் இயர் கேவிட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இந்த கியூபாய்டு ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த மிடில் இயர் கேவிட்டி. தென் இந்த டியூப் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் ஒரு போனி கேனால். இந்த கேனாலுக்கு பேர் தான் ஃபேஷியல் கேனால். இந்த ஃபேஷியல் கேனால் எங்கே வந்து நிறைவடையுது? ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமனில் வந்து நிறைவடையுது. தென் இந்த கேனாலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேங்லியானுக்கு பேர் ஜெனிகுலேட் கேங்லியான். ஸோ இந்த பிக்சர் வந்து ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி மிடில் இயர் கேவிட்டி. தென் இன்னும் நம்ம மேலதிகமாக பார்க்க வேண்டியது இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியை, அதாவது நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் ஃபஸ்ட்டு நியூக்ளியை பார்க்க போகிறோம். ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியை அல்லது branchiomotor nuclei or principal motor nuclei of the facial nerve. இதுதான் வந்து மோட்டார் நியூக்ளியஸ், மோட்டார் நர்வ்ஸை தரக்கூடிய மோட்டார் நியூக்ளியஸ். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூக்ளியஸ். ஸோ நமக்கு 2 நியூக்ளியஸ் இருக்குது. ஒன்று 7th cranial nerve நியூக்ளியஸ், இன்னொன்று 6th அதாவது அப்டியூசன் cranial nerve நியூக்ளியை. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7th cranial nerve நியூக்ளியிலிருந்து மோட்டார் நர்வ் ஃபைபர்ஸ் ஃபார் தி ஃபேஷியல் நர்வ் எப்படி எமர்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ த மோட்டார் நர்வ் ஃபைபர்ஸ் ஆஃப் தி ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் எங்கேருந்து எமர்ஜ் ஆகுது? ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியிலேருந்து எமர்ஜ் ஆகி 6th cranial nerve நியூக்ளியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எங்கே வந்து சேருது? It enters into the internal auditory meatus. ஸோ இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ்க்கு உள்ள இந்த நர்வ் வந்து கனெக்ட் ஆகுது, இந்த நர்வ் வந்து என்டர் ஆகுது. It reaches the geniculate ganglion but does not relay in that ganglion, just pass across the ganglion. ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக இந்த ஃபேஷியல் நர்வ் உள்ளே வருது, உள்ளே வந்து ஜெனிகுலேட் கேங்லியன் வழியாக போகுது. பட் ஆனால் இந்த ஜெனிகுலேட் கேங்லியானில் எந்த விதமான சினாப்ஸும் இது கொடுக்கறது கிடையாது. ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இட் ரீச்சஸ் தி ஜெனிகுலேட் கேங்லியான் பட் டு நாட் ரிலே இன் தட் கேங்லியான், ஜஸ்ட் பாஸ் அக்ராஸ் தி கேங்லியான். அந்த கேங்லியான் வழியாக இது பாஸ் ஆகி போகும். அது ஒரு வழியாக தான் வச்சுருக்குது வழியை, அதில் எந்த விதமான ஒரு கனெக்ஷனோ எந்த விதமான ஒரு சினாப்ஸோ இந்த ஜெனிகுலேட் கேங்லியானுக்கும் இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நர்வுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்தது மீண்டும் இட் ரன்ஸ் இன்டு தி போனி ஃபேஷியல் கெனால் அண்ட் சப்ளை த ஃபர்ஸ்ட் பிரான்ச் டு தி ஸ்டெபிடியஸ் மசில். ஸோ இந்த கேனால் வழியாக வருது, இந்த கேனால் வழியாக உள்ளே வந்த உடனே இது கீழே இறங்குதா? ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட், இது வெர்டிக்கல் காம்போனன்ட். ஸோ இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட்டில் இறங்கி ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து எது கொடுக்குது அப்படின்னா ஸ்டெபிடியஸ் மசிலுக்கு தான் தருது. இந்த ஸ்டெபிடியஸ் மசில் என்ன ஆக்ஷன் பண்ணுது? ஸ்டேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போன் தான் எதுக்கான போனு? ரொம்ப சின்ன ஒரு போன், உடம்புல இருக்கக்கூடிய ரொம்ப 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 சின்ன ஒரு போன். இந்த ஸ்டேபிஸ் போன் இந்த மிடில் இயர் கேவிட்டியில் அது இருக்குது. ஸோ இந்த ஸ்டேபிஸ் போன் என்ன பண்ணுது? நம்ம வெளியே கேட்கக்கூடிய அந்த சவுண்டை வைப்ரேஷனாக மாற்றி இன்னர் இயருக்கு தருது. ஸோ அது அப்படி பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் இந்த ஸ்டேபிஸ். ஸோ இந்த ஸ்டேபிஸ் போன் வைப்ரேஷன் தரும்போது அதிகமான வைப்ரேஷனை கொடுத்துடக்கூடாது, அதுக்கு தேவையான அளவு வைப்ரேஷன் தான் கொடுக்கணும். அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது இந்த ஸ்டெபிடியஸ் மசிலால் தான் முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெபிடியஸ் மசிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஃபேஷியல் நர்வ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் பிரான்ச் ஃப்ரம் தி ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியை. ஃபஸ்ட் பிரான்ச் எங்கே போகுது? நர்வ் டு ஸ்டெபிடியஸுக்கு கொடுக்கறது தான் ஃபஸ்ட் பிரான்ச். தென் இட் கண்டினியூ டு ரன் டவுன் வயா த ஃபேஷியல் கெனால். மறுபடியும் கீழே இறங்கி போகுது, ஃபேஷியல் கேனால் வழியாக கீழே போகுது அண்ட் எக்ஸிட் அவுட் ஆஃப் தி ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன் டு சப்ளை அதர் 3 branches. ஸோ ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன் வழியாக கீழே இறங்குது, இதுக்காக இன்னும் 3 பிரான்ச் கொடுக்கறதுக்காக. ஸோ செகண்ட் பிரான்ச் எங்கே போகுது? போஸ்டீரியர் ஆரிகுலார் பிரான்ச் சப்ளைஸ் ஆரிகுலாரிஸ் அண்ட்
occipitofrontalis muscle. ஸோ இந்த செகண்ட் பிரான்ச்சுக்கு இன்னொரு பேர் posterior auricular branch. ஸோ அதாவது ஆரிக்கல்ஸுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பிரான்ச்சு. இது ரெண்டு மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுது. ஒன்று ஆரிகுலாரிஸ் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுது, ரெண்டாவது ஆக்சிபிட்டோஃப்ரான்டாலிஸ் ஆர் ஃப்ரான்டோ ஆக்சிபிட்டாலிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மசிலுக்கும் இது சப்ளை பண்ணுது, அதாவது செகண்ட் பிரான்ச். ஸோ தேர்ட் பிரான்ச் ஆஃப் தி ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் எங்கே சப்ளை பண்ணுது? இட் சப்ளைஸ் த ஸ்டைலோஹயாய்டு அண்ட் போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். ஸோ செகண்ட் பிரான்ச் எங்கே சப்ளை பண்ணுது? ஆரிகுலாரிஸ் அண்ட் ஆக்சிபிட்டோஃப்ரான்டாலிஸ் மசிலுக்கு. இந்த தேர்ட் பிரான்ச் எங்கே சப்ளை பண்ணுது? ஸ்டைலோஹயாய்டு அண்ட் போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். லாஸ்ட்டாக ஃபோர்த்து பிரான்ச்சை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தோம்னா செவன்த் cranial nerve emerges out of the seventh cranial nerve nuclei. It turns around the sixth cranial nerve nuclei to enter into the internal auditory meatus. So via the bony canal or facial canal, it travels across the geniculate ganglion to come through the horizontal and vertical component of the facial canal and gives the first branch to the staphylococcus muscle. So after giving the first branch, it goes down and reaches the stylomastoid foramen, where it gets out to become more 3 branches. The second branch goes to the auricularis muscle and occipitofrontalis muscle as a posterior auricular branch. The third branch, which supplies the stylohyoid muscle and posterior belly of digastric muscle. The last branch we have to go in detail in the next slide. So இது வரையும் புரியுதா? அடுத்த ஸ்லைடுக்கு போவோமா? So fourth branch reaches the parotid gland. It gets divided into 5 motor branches to supply the facial muscle. So fourth branch வந்து பார்த்தீங்கன்னா parotid gland ரீச் பண்ணுது. parotid gland ரீச் பண்ண உடனே அது 5ஆ பிரியுது. parotid glandக்கு ரீச் பண்ண உடனே அது 5ஆ பிரியுது. என்னென்ன பிரான்ச்சஸாக பிரியுது? ஃபர்ஸ்ட் ஒன் டெம்போரல் பிரான்ச். ஸோ ஃபஸ்ட்டு பிரான்ச்சுக்கு பேர் டெம்போரல் பிரான்ச். செகண்ட் பிரான்ச்சுக்கு பேர் ஜைகோமேட்டிக் பிரான்ச். தேர்ட் பிரான்ச்சுக்கு பேர் பக்கல் பிரான்ச். ஃபோர்த் ஒன் இட் இஸ் தி மார்ஜினல் மேண்டிபுலார். ஃபிஃப்த் ஒன் இட் இஸ் தி cervical branch. ஸோ ஃபோர்த்து பிரான்ச் வந்து பெரோட்டிட் கிளாண்டை ரீச் பண்ணுற வரைக்கும் ஒரே பிரான்ச்சாக வருது. பெரோட்டிட் கிளாண்டை ரீச் பண்ண உடனே இது 5 பிரான்ச்சாக பிரியுது. அதில் ஃபஸ்ட் ஒன் டெம்போரல், செகண்ட் ஒன் ஜைகோமேட்டிக், தேர்டு ஒன் பக்கல், ஃபோர்த் ஒன் மார்ஜினல் மேண்டிபுலார் அண்ட் லாஸ்ட் ஒன், அதாவது ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா cervical. டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல் மேண்டிபுலார், cervical பிரான்ச்சாக 5 பிரான்ச்சாக பிரியுது. ஸோ 5 பிரான்ச்சாக பிரிஞ்சு 5 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாத்தையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஃபேஷியல் நர்வ் இஸ் தி மாஸ்டர் ஆஃப் ஆல் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன். எல்லா ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நர்வ் இந்த ஃபேஷியல் நர்வ். ஸோ 5 பிரான்ச்சாக பிரிஞ்சு 5 பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸுக்குமே இது சப்ளை பண்ணுது. ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியை, அதாவது ரெண்டாவது நியூக்ளியை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த ஸ்லைடில் நம்ம ரெண்டாவது நியூக்ளியை, அதாவது சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுப்பீரியர் சலைவேட்டரி நியூக்ளியை ஹேஸ் 2 ஃபைபர்ஸ். 2 ஃபைபர்ஸ் இருக்குது. ஒன்று lacrimetry fibers and another one is the salivatory fibers. ஸோ நாம் இந்த ஸ்லைடில் ஃபஸ்ட்டு lacrimetry fibers பற்றி பார்க்கலாம். The lacrimetry fibers enter into the internal auditory meatus along with the facial nerve proper. So lacrimetry fibers superior salivatory nuclei இருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஆரிஜினேட் ஆகி இந்த facial nerve proper fibers ஓடவே internal auditory meatus குள்ளே என்டர் ஆகுது, where it pass through the geniculate ganglion but does not give any synapse to it. அது geniculate ganglionோட சினாப்ஸ் வச்சுக்காது, பட் ஆனால் அது வழியாக பாஸ் ஆகி போகும். அடுத்தது, ஸோ ஆஃப்டர் பாசிங் த்ரூ தி geniculate ganglion, it enters into middle cranial fossa to enter into the foramen lacerum as greater petrosal nerve.
ஸோ ஜெனிகுலேட் கேங்லியானை தாண்டும் போது அது என்ன நர்வாக மாறுது, கிரேட்டர் பெட்ரோசல் நர்வாக அது மாறுது. ஸோ இந்த கிரேட்டர் பெட்ரோசல் நர்வ் வந்து என்ன பண்ணுது, ஃபொராமன் லேசிரம்குள்ளே என்டர் ஆகுது. ஃபொராமன் லேசிரம் எங்கே இருக்குது, மிடில் கிரேனியல் ஃபோசாவில் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஃபொராமன் லேசிரம். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். இது ஒரிஜினலாக இப்படி தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ டயக்ராமுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்காக தான் நாம் இந்த மாதிரியான பிக்சர்ஸை இங்கே கொடுத்துருக்குறோம். தென் அடுத்தது டீப் பெட்ரோசல் நர்வ். இன்னொரு நர்வை பற்றி நாம் இங்கே படிக்கிறோம். அந்த நர்வுக்கு பேர் தான் டீப் பெட்ரோசல் நர்வ். ஸோ இன் தி ஃபொராமன் லேசிரம் அண்ட் அதர் நர்வ் விச் என்டர்ஸ் இஸ் டீப் பெட்ரோசல் நர்வ் விச் இஸ் ஏ சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். நாம் முதல்ல பார்த்த இந்த லாக்ரிமேட்ரி ஃபைபர்ஸ் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர். இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இந்த டீப் பெட்ரோசல் நர்வ் வந்து சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ போத் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் அண்ட் சிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ், ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸுமே ஒன்றா இப்போ ஜாயிண்ட் ஆக போகுது. ஸோ ரெண்டு நர்வ் ஃபைபர்ஸும் இப்போது ஒரே நர்வாக ஜாயிண்ட் ஆகுது. அந்த நர்வுக்கு பேர் விடியன் நர்வ் ஆர் நர்வ் டு டெரிகாய்டு கேனால். ஸோ இந்த பேராசிம்பத்தட்டிக் ஆஸ் வெல் அஸ் சிம்பத்தட்டிக் நர்வ் ரெண்டுமே யுனைட் ஆகுது. அந்த யூனியன் நர்வுக்கு பேர் விடியன் நர்வ் ஆர் நர்வ் டு டெரிகாய்டு கேனால். ஸோ இந்த ரெண்டு நர்வும் ஒரு கேனாலுக்குள்ளே என்ட்ரு ஆகுது இல்லையா. ஸோ இந்த கேனாலுக்கு பேர் தான் டெரிகாய்டு கேனால். ஸோ இங்கே படிங்க, இந்த foramen lacerum and other nerve which enter is the deep petrosal nerve which is a sympathetic nerve. The two petrosal, that is greater and deep petrosal nerve, enters an other canal to make the vidian nerve or nerve to pterygoid canal. Then அடுத்தது the parasympathetic lacrimatory fibers synapse with a ganglion called as pterygopalatine ganglion, whereas the sympathetic fibers does not synapse here and provide all branches to the maxillary division of trigeminal nerve. So இந்த parasympathetic lacrimatory fibers இருக்குல்ல, இந்த விடியன் ஃபைபர்ஸ், விடியன் நர்வ் ஃபைபர்ஸில் ரெண்டு ஃபைபர் வருது. ஒன்று parasympathetic and sympathetic nerve fibers. So parasympathetic from greater petrosal nerve, the sympathetic nerve fibers from the deep petrosal nerve. So இந்த lacrimatory fibers வந்து என்ன பண்ணுது, டெரிகோபாலண்டைன் கேங்லியான்னு சொல்லப்படக்கூடிய இந்த கேங்லியனோட சினாப்ஸ் ஆகுது. whereas the sympathetic fibers, அதாவது டீப் பெட்ரோசல் நர்வுடைய ஃபைபர்ஸ் வந்து இந்த டெரிகோபாலண்டைன் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகிறது கிடையாது. அதுக்கு மாற்றமாக இட் ப்ரொவைட்ஸ் ஆல் பிரான்ச்சஸ் டு தி maxillary டிவிஷன் ஆஃப் trigeminal nerve. trigeminal nerveக்கு maxillary டிவிஷன் கொடுக்கறதுக்காக இந்த டீப் பெட்ரோசல் நர்வ் போயிடுது. இங்கே கவனிங்க, இந்த டெரிகோபாலண்டைன் கேங்லியானில் இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஃபைபர்ஸ் மட்டும் சினாப்ஸ் ஆகுது. அடுத்தது ஸோ இதில் the post-ganglionic parasympathetic fibers proceed to provide secretory and vasomotor innervation to the lacrimal, nasal and palatine glands. ஸோ ஒரு கேங்லியான் இருக்குது, அந்த கேங்லியானுக்கு ஒரு சினாப்ஸ் ஆகுது, அந்த கேங்லியானுக்குள்ளே ஒரு சினாப்ஸ் ஆகுது. அந்த சினாப்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸுக்கு பேர் ப்ரீ கேங்லியானிக் நர்வ் ஃபைபர். ஸோ அந்த சினாப்ஸுக்கு அடுத்து வரக்கூடிய நர்வ் ஃபைபர்ஸுக்கு பேர் போஸ்ட் கேங்லியானிக் நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ இந்த போஸ்ட் கேங்லியானிக் பேராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது, லாக்ரிமல் கிளாண்டுக்கும் நேசல் கிளாண்டுக்கும் பேலட்டைன் கிளாண்ட்ஸுக்கும் இந்த போஸ்ட் கேங்லியானிக் பேராசிம்பத்தட்டிக் ஃபைபர்ஸ் வந்து சப்ளை பண்ணுது. என்னென்ன சப்ளை பண்ணுது, செக்ரீட்டரி அண்ட் வேசோமோட்டார் இன்னர்வேஷன் டு தி லாக்ரிமல், நேசல் அண்ட் பேலட்டைன் கிளாண்ட்ஸ். ஸோ இந்த lacrimatory fibers starts from the superior salivatory nuclei, it enters into the internal auditory meatus, then goes to the geniculate ganglion. Without synapsing with the geniculate ganglion, it enters into the middle cranial fossa as the greater petrosal nerve. Then after entering into the middle cranial fossa, it enters into the
foramen lacerum. So with the deep petrosal nerve, these two petrosal nerve united to form the median nerve, where the parasympathetic nerve fibers of the median nerve, which is a branch of the greater petrosal nerve, is synapsing with the pterygopalatine fiber ganglion. So after synapsing with the pterygopalatine ganglion, it gives the postganglionic parasympathetic fibers, which innervates the lacrimal gland, nasal gland and palatine gland to provide the secretory and vasomotor fibers. புரியுதா? Then இந்த ஸ்லைடில் நம்ம salivatory ஃபைபர்ஸை பற்றி பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் lacrimetal ஃபைபர்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது இந்த salivatory fibers. The salivatory fibers of the superior salivatory nuclei follows the same path of the lacrimetal fibers until the geniculate ganglion. ஸோ geniculate ganglion reach பண்ணுற வரைக்கும் lacrimetal fibers and salivatory fibers ரெண்டுமே சேமாக ட்ராவல் பண்ணுது. அடுத்தது, ஸோ ஆஃப்டர் பாசிங் த்ரூ தி கேங்லியான், ஸோ ஜெனிகுலேட் கேங்லியானை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட சினாப்ஸ் ஆகிறது கிடையாது, அதை மட்டும் பாசிங் அவுட், அதாவது அதை கிராஸ் பண்ணி போகுது, அது வழியாக போகுது, பட் ஆனால் அதில் சினாப்ஸ் ஆகிறது கிடையாது. ஆஃப்டர் பாசிங் த்ரூ தி கேங்லியான் பட் டஸ் நாட் சினாப்ஸ் வித் இட், salivatory fibers enters into the facial canal through the same course of the facial nerve proper up to posterior canaliculus. அதாவது இங்கே கவனிங்க, ஸோ இந்த ஜெனிகுலேட் கேங்லியனை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் அதோடைய வேவே இது ஃபாலோ பண்ணுது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த போஸ்டீரியர் கேனாலிகுலஸ் வர்ற வரைக்கும் இது அதே வழியில் வந்து ஃபாலோ பண்ணி வருது. இந்த போஸ்டீரியர் கேனாலிகுலஸை ரீச் பண்ண உடனே அதனுடைய வழி வந்து மாறுது. பாருங்கள், so through the posterior canaliculus it goes to the infratemporal fossa. இதெல்லாம் infratemporal fossa இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ infratemporal fossaக்கு எது வழியாக வருது? பெட்ரோடிம்பானிக் ஃபிஷர் வழியாக இந்த salivatory fibers கிராஸ் பண்ணி வருது. ஸோ இந்த மிடில் இயர் கேவிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு நர்வ் என்னது? இந்த salivatory fibers ஆஃப் தி superior salivatory nuclei. சுப்பீரியர் salivatory நியூக்ளியில் மொத்தம் 2 ஃபைபர்ஸ், ஒன்று லாக்ரிமேட்ரி, இன்னொன்று salivatory. இந்த salivatory ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது? இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸுக்கும் ஜெனிகுலேட் கேங்லியன் வரைக்கும் லாக்ரிமேட்ரி ஃபைபர்ஸோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுது. இந்த ஜெனிகுலேட் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகாமல் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் ஃபைபர்ஸோட இது வரைக்கும் வருது? போஸ்டீரியர் கேனாலிகுலஸ் வரைக்கும் வருது. ஸோ இந்த போஸ்டீரியர் கேனாலிகுலஸை ரீச் பண்ண பின்னாடி இது மிடில் இயர் கேவிட்டிக்குள்ளே என்டர் ஆகுது. மிடில் இயர் கேவிட்டியிலிருந்து அது பெட்ரோடிம்பானிக் ஃபிஷர் வழியாக எக்ஸிட் ஆகுது. எக்ஸிட் ஆகி எங்கே வருது? இன்ஃப்ராடெம்போரல் ஃபோஸாவுக்கு வருது. ஸோ இந்த இன்ஃப்ராடெம்போரல் ஃபோஸாவில் வந்து சப்மேண்டிபுலார் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகுது. அடுத்தது, ஸோ வேர் இட் சப்ளைஸ் தி postganglionic nerve fibers to the submandibular and sublingual glands. So after crossing the petrotympanic fissure, it enter into the infratemporal fossa where it synapse with the submandibular ganglion. submandibular ganglion ஓட synapse ஆகுது. ஸோ synapse ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? postganglionic nerve fibers கொடுக்கும். இந்த postganglionic nerve fibers ரெண்டாக பிரியுது. ரெண்டு எது கொடுக்குது பார்க்கலாமா? ஒன்று சப்மேண்டிபுலார் கிளாண்டுக்கு கொடுக்குது, இன்னொன்று சப்லிங்குவல் கிளாண்டுக்கு கொடுக்குது. ஸோ இது ரெண்டுமே salivary glands. சப்மேண்டிபுலார் கிளாண்ட் அண்ட் சப்லிங்குவல் கிளாண்டு ரெண்டுமே salivary glands. இன்னொரு கிளாண்ட் மீதி இருக்காது, என்னது? பெரோட்டிட் கிளாண்ட். ஸோ பெரோட்டிட் கிளாண்டுக்கு இது சப்ளை பண்ணுறது கிடையாது. சப்மேண்டிபுலார் கிளாண்டுக்கும் சப்லிங்குவல் கிளாண்டுக்கு மட்டும் இந்த salivatory ஃபைபர்ஸ் சப்ளை பண்ணுது. அடுத்தது, ஸோ நாம் பார்க்க வேண்டிய நெக்ஸ்ட் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் tractus solitarius. ஸோ டேஸ்ட் ஃபைபர்ஸ். ஸோ டேஸ்ட் ஃபைபர்ஸ் டங்கிலிருந்து ஆரிஜின் ஆகி எங்கே வந்து முடிவடையுது? நியூக்ளியஸ் ஆஃப் தி tractus solitariusல வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்குது. அந்த டேஸ்ட்டினுடைய அந்த சென்ஸை டங்கிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நியூக்ளியஸ் ஆஃப் tractus solitariusக்கு கொண்டு வருது. ஸோ பாருங்கள், the taste fibers starts from the anterior 2/3 of the tongue. ஸோ ஃபேஷியல் நர்வ்னா அதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங்கில் தான் அதனுடைய இன்னர்வேஷன் இருக்கும். ஸோ ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங்கில் இருந்து இந்த ஃபேஷியல் நர்வ் சென்ஸ், அதாவது டேஸ்ட் சென்ஸை கொண்டு வருது. கொண்டு வந்த பின்னாடி என்ன பண்ணுது? இட் ரன் along with the salivatory fibers and reaches the nucleus of tractus solitarius. ஸோ salivatory fibers எந்த பாத்வேயில் போச்சோ அதே பாத்வேயில் இந்த டேஸ்ட் ஃபைபர்ஸும் ட்ராவல் ஆகி எது வரைக்கும் போகுது? நியூக்ளியஸ் ஆஃப் tractus solitariusஐ ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபைபர்ஸ் இட் ஃபாலோஸ் தி சேம் பாத்வே ஆஃப் தி salivatory fibers. ஸோ இந்த ரெண்டு ஃபைபர்ஸுமே சேம் பாத்வேவை ஃபாலோ பண்ணுது. ஸோ டங்க்லேருந்து ஆரம்பித்து சேம் இந்த பெட்ரோடிம்பானிக் ஃபிஷர் வழியாக எகெயின் இந்த போஸ்டீரியர் கனாலிகுலஸ் வழியாக மேலே ஏறி எகெயின் இந்த ஜெனிகுலேட் கேங்லியான் வழியாக போய் நியூக்ளியஸ் ஆஃப் தி ட்ராக்டஸ் சாலிட்டரிஸை ரீச் பண்ணுது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம்? Here the taste fibers synapse with the geniculate ganglion. நாம் இதுவரையும் பார்த்த எந்த ஒரு ஃபைபர்ஸும் இந்த ஜெனிகுலேட் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகலை. இங்கே பார்க்கக்கூடிய இந்த டேஸ்ட் ஃபைபர்ஸ் மட்டும்தான் இந்த ஜெனிகுலேட் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகுது. ஸோ சினாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ சென்ட்ரல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் ஆஃப் தி ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸுக்கு போகுது. பெரிஃபரல் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா டங்குக்கு போகுது. ஸோ இந்த கேங்லியான்லேருந்து சென்ட்ரல் ப்ராசஸ் நியூக்ளியஸ் ஆஃப் தி ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸுக்கு போகுது. பெரிஃபரல் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டங்குக்கு போகுது. ஸோ அதை தான் இங்கே நாம் மென்ஷன் பண்ணிக்கிறோம். தி சென்ட்ரல் ப்ராசஸ் டு ட்ராக்டஸ் சாலிட்டோரியஸ் அண்ட் பெரிஃபரல் ப்ராசஸ் டு தி டங்க். தென் அடுத்தது ஸோ இந்த போஸ்டீரியர் கனாலிகுலஸில் இருந்து வெளிவரக்கூடிய அந்த ஃபைபர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த கார்டா டிம்பானி அப்படின்னு சொல்கிறோம். கார்டா டிம்பானி அப்படிங்கிறது இந்த போஸ்டீரியர் கனாலிகுலஸில் இருந்து இந்த ஆன்டீரியர் கனாலிகுலஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த நர்வ் ஃபைபர்ஸ். இந்த நர்வ் ஃபைபர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கார்டா டிம்பானி நர்வ் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோமா? ஸோ இந்த கார்டா டிம்பானி அப்படின்னா என்னென்னா இட் கேரிஸ் 2 ஃபைபர்ஸ், 2 ஃபைபர்ஸ் கேரி பண்ணுது. ஒன்று என்ன? சலைவேட்டரி ஃபைபர்ஸ், இன்னொன்று டேஸ்ட் ஃபைபர்ஸ். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னா த ப்ரீ கேங்லியானிக் செக்ரிட்டோமோட்டார் ஃபைபர்ஸ் டு தி சப்மேண்டிபுலார் கேங்லியான். ஸோ இந்த போஸ்டீரியர் கனாலிகுலஸில் இருந்து சப்மேண்டிபுலார் கேங்லியான் வரைக்கும் வரக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் ஒன்று கார்டா டிம்பானியில் இருக்கக்கூடிய 2 ஃபைபரில் ஒரு ஃபைபர். ரெண்டாவது ஃபைபர் என்ன? டேஸ்ட் ஃபைபர்ஸ் ஃப்ரம் தி ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங். ஸோ ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங்க்லேருந்து வரக்கூடிய அந்த டேஸ்ட் ஃபைபர்ஸ் அந்த பிட்வீன் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் கனாலிகுலஸ்க்கு நடுவில் வருது இல்லை அந்த மிடில் இயர் கேவிட்டியில். ஸோ அப்போ இந்த 2 ஃபைபர்ஸையும் நம்ம யுனைட் பண்ணி என்னென்னு சொல்கிறோம்? கார்டா டிம்பானி ஃபைபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது லாஸ்ட் நர்வ் ஃபைபருக்கு நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் நர்வ் ஃபைபர் எது? the touch, pain and temperature sensory fibers. ஸோ டச் சென்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஃபைபர், பெயின் சென்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஃபைபர், டெம்பரேச்சர் சென்ஸை கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஃபைபர்ஸ். இந்த ஃபைபர்ஸில் என்ன பண்ணுது? ஃப்ரம் தி போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் இயர்னுடைய அந்த பின்புறம் போஸ்டீரியர் பார்ட், இந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இருந்து டச், பெயின் அண்ட் டெம்பரேச்சர் சென்சேஷனை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. இந்த ஃபைபர்ஸில் எங்கே போகுது? இட் ட்ராவல்ஸ் த்ரூ தி ஸ்டைலோமாஸ்டைட் ஃபோராமன் அலாங் வித் தி ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ டச், பெயின் அண்ட் சென்சேஷன், டெம்பரேச்சர் சென்சேஷன் ஃப்ரம் தி போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் தி இயர். இந்த ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது? சேம் பாத்வே, இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னுடைய சேம் பாத்வே வழியாக மேலே ஏறி போகுது. இந்த ஃபேஷியல் கேனால் வழியாக போகுது, தென் இந்த ஜெனிகுலேட் கேங்லியன் வழியாக போகுது, தென் இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக வெளியே வந்து ஸ்பைனல் ட்ராக்ட் ஆஃப் தி ட்ரைஜெமினல் சிஸ்டமில் இறுதியாக வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த இயர்னுடைய டச், பெயின் அண்ட் டெம்பரேச்சர் சென்சேஷனை வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் வந்து கொண்டு போகுது. இது எங்கே கொண்டு போய் சேர்க்குது? ஸ்பைனல் ட்ராக்ட் ஆஃப் தி ட்ரைஜெமினல் சிஸ்டமில் வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஹியர் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜெனிகுலேட் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகுது. த சென்சரி ஃபைபர்ஸ் சினாப்ஸ் ஹியர் வித் தி
ஜெனிகுலேட் கேங்லியான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது ஸோ இந்த லாக்ரிமெட்ரி ஃபைபர், சலைவேட்ரி ஃபைபர்ஸ், தென் இந்த டேஸ்ட் ஃபைபர்ஸ், தென் இந்த சென்சரி ஃபைபர்ஸ், இந்த 4 ஃபைபர்ஸையும் ஒட்டுக்கா சேர்த்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நர்வஸ் இன்டர்மீடியஸ் எக்ஸப்ட் தி மோட்டார் ஃபைபர்ஸ். மோட்டார் ஃபைபர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா ஃபைபர்ஸையும் ஒன்றா சேர்த்து என்ன சொல்கிறாங்க? நர்வஸ் இன்டர்மீடியஸ் அப்படின்ட்டு இதை அழைக்கிறாங்க. அடுத்தது ஸோ இந்த ஃபேஷியல் நோவுடைய கன்க்ளூஷனுக்கு நாம் வந்துட்டோம், கடைசி இறுதி பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இதை எப்படி இன்னும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் நாம் பார்ப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கடைசியாக ஒரு ரத்தின சுருக்கமாக இந்த ஃபேஷியல் நோவை பற்றி சொல்லியிருக்கிறோம். இதில் பாருங்கள். ஸோ நமக்கு இருக்கிறது 4 நியூக்ளியை. ஒன்று ஃபேஷியல் நோர் ப்ராப்பர் நியூக்ளியை, ரெண்டாவது சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியை, மூணாவது tractus solitarius nuclei, நாலாவது nucleus of the spinal tract of trigeminal system. இந்த 4 நியூக்ளியஸை நீங்கள் கன்ஃபார்மாக ஞாபகம் வச்சு ஆகணும். ஸோ இதில் ஒவ்வொரு பிரான்ச்சஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே நான் முக்கியமான சில ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி கொடுத்துருக்கிறேன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் அண்ட் ஜெனிகுலேட் கேங்லியானை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியினுடைய ஃபைபர்ஸ் இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக ஜெனிகுலேட் கேங்லியான கிராஸ் பண்ணி போகுது. கிராஸ் பண்ணி போய் என்ன பண்ணுது? இட் கிவ்ஸ் ஃபஸ்ட் பிரான்ச். அதனுடைய ஃபஸ்ட் பிரான்ச் என்ன கொடுக்குது? நர்வ் டு ஸ்டெஃபிடியஸ். நம்ம பார்த்தோம்ல ஃபஸ்ட் பிரான்ச் எது? போஸ்டீரியர் கேனலிகுலஸ் வழியாக வரக்கூடிய ஃபஸ்ட் பிரான்ச் நர்வ் டு ஸ்டெஃபிடியஸ். ஸ்டெஃபிடியஸ் மசிலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் பிரான்ச். தென் ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமனை என்ட்ரான பின்னாடி அதிலிருந்து வெளியே வந்து இந்த ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியினுடைய நர்வ் ஃபைபர்ஸ் அடுத்த 3 பிரான்ச்சஸ் கொடுக்க போகுது. அதனுடைய ஃபஸ்ட் பிரான்ச் ஆரிகுலாரிஸ் அண்ட் ஃப்ரான்டோ ஆக்சிபிட்டாலிஸ் பிரான்ச். அதனுடைய செகண்ட் பிரான்ச் ஸ்டைலோஹையாய்டு அண்ட் போஸ்டீரியர் பில்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக். அதனுடைய கடைசி பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் படிப்போமா இல்லையா, அந்த 5 பிரான்ச்சஸ் டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல் மேண்டிபுலார் அண்ட் சர்வைக்கல். ஸோ இந்த 5 பிரான்ச்சஸையும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பிரான்ச்சாக தருது. ஸோ ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர் நியூக்ளியை இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக ஜெனிகுலேட் கேங்லியன் வழியாக என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு பிரான்ச் நர்வ் டு ஸ்டெஃபிடியஸ், அதாவது போஸ்டீரியர் கேனலிகுலஸ் வழியாக வந்து நர்வ் டு ஸ்டெஃபிடியஸை ஃபஸ்ட் பிரான்ச்சாக கொடுக்குது. ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபொராமன் வழியாக வெளியே வந்து ஆரிகுலாரிஸ் அண்ட் ஃப்ரான்டோ ஆக்சிபிட்டாலிஸ் கொடுக்குது. அடுத்தது ஸ்டைலோஹையாய்டு அண்ட் போஸ்டீரியர் பில்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக்கு அடுத்த பிரான்ச்சு கொடுக்குது. கடைசி பிரான்ச்சாக டெம்போரல், ஜைகோமேட்டிக், பக்கல், மார்ஜினல் மேண்டிபுலார் அண்ட் செர்விக்கல் பிரான்ச்சஸாக பிரிஞ்சு ஃபேஷியல் நோவுடைய எக்ஸ்பிரஷனுக்காக இந்த பிரான்ச்சஸை கொடுக்குது. ஸோ இது எல்லாமே மோட்டார் ஃபைபர்ஸ். நம்ம அடுத்தது ஃபொராமன் லாசிரமன் இப்போ நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபொராமன் லாசிரம் எதுக்காக? சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக. ஸோ இந்த சுப்பீரியர் சலைவேட்ரி நியூக்ளியில் இருக்கக்கூடிய லாக்ரிமேட்ரி ஃபைபர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த லாக்ரிமேட்ரி ஃபைபர்ஸ் இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக உள்ள வந்து ஜெனிகுலேட் கேங்லியான் வழியாக வந்து ஃபொராமன் லாசிரமுக்கு வருது. எது வழியாக வந்துச்சு? மிடில் கிரேனியல் ஃபோசா வழியாக ஃபொராமன் லாசிரமுக்கு இப்போ வந்துருச்சு. ஃபொராமன் லாசிரமில் இருந்து டெரிகோ பேலண்டைன் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகி தென் இட் கிவ்ஸ் த இன்னர்வேஷன் டு தி லாக்ரிமல் கிளாண்ட். இது வரையும் புரிஞ்சுதா? இது லாக்ரிமல் ஃபைபர்ஸினுடைய அந்த பாத்துவே எப்படி போகுது அப்படிங்கிறத அந்த பாத்துவே. அடுத்தது சலைவேட்ரி ஃபைபர்ஸ். இந்த சலைவேட்ரி ஃபைபர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது இந்த பெட்ரோடிம்பானிக் ஃபிஷர் அண்ட் சப்மேண்டிபுலார் கேங்லியான். ஸோ சலைவேட்ரி ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது? இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக வருது, ஜெனிகுலேட் கேங்லியானை கிராஸ் பண்ணுது, எகெயின் அந்த போஸ்டீரியர் கேனலிகுலஸ் வழியாக வந்து பெட்ரோடிம்பானிக் ஃபிஷரை கிராஸ் பண்ணி வெளியே வந்து சப்மேண்டிபுலார் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். சப்மேண்டிபுலார் கேங்லியானோட சினாப்ஸ் ஆகுது. அடுத்தது 2 கிளாண்டுக்கு சப்ளை பண்ணுது, ஒன்று சப்லிங்குவல் அண்ட் சப்மேண்டிபுலார். அடுத்தது டேஸ்ட் ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங்க். ஸோ இதை நம்ம பெரிஃபரியிலிருந்து தான் பார்க்கணும். ஏன் இதெல்லாம் சென்சரி ஃபைபர்ஸ். ஸோ டேஸ்ட் ஃபைபர்ஸ் ஃப்ரம் ஆன்டீரியர் 2/3 ஆஃப் தி டங்கில் இருந்து ஃபைபர்ஸ் என்ன பண்ணுது? பெட்ரோடிம்பானிக் ஃபிஷர் வழியாக வந்து ஜெனிகுலேட் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகுது. இது ரொம்ப முக்கியம்.
ஜெனிகுலேட் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜெனிகுலேட் கேங்லியான சினாப்ஸ் ஆகி மறுபடியும் என்ன பண்ணுது, இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக மறுபடியும் போகுது. இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் வழியாக வந்து எகெயின் அது tractus solitarius nuclei வந்து ரீச் பண்ணிடுது. இது தேர்டு நியூக்ளியை ஃபைபர்ஸ். லாஸ்ட் நியூக்ளியை ஃபைபர்ஸ் பார்த்துருவோமா? touch pain and temperature sensory fibers from the posterior part of external ear. இந்த touch pain and temperature sensation posterior part of the external earல இருந்து ஆரம்பித்து ஸ்டைலோமாஸ்டாய்ட் foramen வழியாக இந்த சேம் பாத்வே ஃபேஷியல் நர்வ் வந்துடைய சேம் பாத்வே ப்ராப்பர் ஃபேஷியல் நர்வ் ப்ராப்பர்னுடைய சேம் பாத்வே, அதாவது இந்த ஃபேஷியல் கெனால், ஜெனிகுலேட் கேங்லியான், இன்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ் இது வழியாக கிராஸ் ஆகி நியூக்ளியை ஆஃப் தி ஸ்பைனல் ட்ராக்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் சிஸ்டமில் வந்து ஃபைனலாக ரீச் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஜெனிகுலேட் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகக்கூடிய ரெண்டு ஃபைபர்ஸ் என்னென்ன, டேஸ்ட் ஃபைபர்ஸ் as well as இந்த சென்சரி ஃபைபர்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இயருடைய போஸ்டீரியர் பார்ட். ஸோ இந்த ரெண்டு ஃபைபர்ஸ் வந்து ஜெனிகுலேட் கேங்லியானில் சினாப்ஸ் ஆகுது. ஸோ இதை கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி. ஃபேஷியல் நர்வை வந்து நீங்கள் மனப்பாடம் செய்யவே வேண்டாம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஃப்ளோ சார்ட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகப்படியான வீடியோஸ் போடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.